சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்போவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். நேற்று திருமா அவர்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. ரொம்ப 2026 தேர்தல் முடிவுகள், அது ப்ரீ போல் போஸ்ட் போல் அலையன்ஸ்ல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன குளறுபடிகள் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவா அவருடைய ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தார். அதுல முக்கியமா ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் வைக்கிறதுக்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. அந்த முயற்சிகளுக்காக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல என்கிட்ட சஜஷனா கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்தால் அது நீங்க ஆதரிப்பீங்களா அப்படின்றப்போ, நாங்க இல்ல வேண்டாம், அது திமுகவுக்கே ஒரு சூனியம் வைப்பது போல ஆயிடும், இடதுசாரிகள் வேண்டாம்னு எல்லாரும் 2 பேரும் 2 கட்சிகளும் கிளப்பிட்டோம். அதன் பிறகு தொலைபேசி வாயிலாக அந்த முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. என்னையே முதலமைச்சர் வேட்பாளராகவும் என்னையே முதலமைச்சராகவும் முன்னிறுத்த பார்த்தாங்க. நான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு தாவேக்காவுக்கு என்னுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. பாத்தீங்களா, இப்போ தளபதி மட்டும் ஏன் விஜய் அவர்கள் மட்டும் ஏன் இந்த அலையன்ஸ் வச்சிருக்க கூடாது, தளபதி மட்டும் ஏன் ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சிருக்க கூடாதுன்னு நிறைய ஆஸ்பெக்ட்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம எப்படி பார்க்கிறது? இன்னைக்கு இது திரும்ப அவர்கள் இல்ல, அது கிசுவாக காசிப்பாகத்தான் என்னிடம் பேசப்பட்டது அப்படின்னு வேற மாதிரி டோன்ல பேசுறாரு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குதுல? யாருமே முழு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. மழுப்புறாங்க, அது உண்மை. பேபி சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி பேபி சொன்னாரு, இது மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே காம்பினேஷன் வச்சுக்கலாமான்னு கேட்டபோது இல்ல, நாங்க அதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னோம் காலையில சொன்னாரு. சாயந்தரம் செய்தியாளர்கள் சந்திச்சு இல்ல என்கிட்ட டிஎம்கே காரங்க யாரும் அப்படி ஒண்ணும் பேசல அப்படின்னு மழுப்பினாரு. இதுதான் உண்மை. அடுத்து இப்ப இவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு, தலைவரே என்னை கூப்பிட்டு பேசினாரு, திமுக தலைவரே என்னை கூப்பிட்டு பேசினாரு அப்படிதான் சொன்னாரு. இவற்றை கார்த்திகை செல்வன் அப்படிதான் பேசினாரு. ஆனா நாங்க சொன்னோம், இது சூசைடல், டிஎம்கேக்கு சூசைடல், இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். இவரை இபிஎஸ் முதல்வராக்கி டிஎம்கே வெளியில சப்போர்ட் பண்றதுங்கிறத பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். உடனே சரி அப்ப நீங்க முதல்வர் ஆகலாமே இன்னொரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க, அதையும் நான் ஏத்துக்கலன்னு இப்ப சொல்றாரு. ஆனா இவருடைய கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களில் ஒருவர், எழுச்சி தமிழர் துணை முதலமைச்சரா என்ன முதலமைச்சராக வருவதற்கே வாய்ப்பு இருக்கிறதுன்னு அந்த நேரத்துல ஏன் சொன்னாரு? சிந்தனை செல்வன் சொன்னார், இரு திராவிட கட்சிகள் இணைந்து திருமாவளவர்கள் முதலமைச்சராக முன்னிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இவருடைய இது இல்லாமல சொன்னாங்க. இவருக்கு இதே மாதிரி இன்னொரு பேச்சும் வந்தது. அந்த நேரத்தில் பரவலாக பேசப்பட்டது. இவர் கேட்டாரு, எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. இவர்கிட்ட விஜய்கிட்ட டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர் ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருக்கும் நினைவு இருக்கணும், இவர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடனடியாக சொல்லிட்டாங்க. முஸ்லீம் லீக் அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் இருக்கோம், அவருடைய அனுமதியை பெற்று நாங்கள் வரலாம், அவருடைய அனுமதி பெறாமல் நாங்கள் வரமாட்டோம். இந்த ஸ்டாண்ட் வாஸ் கிளியர். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவங்களும் முஸ்லீம் லீகும். ஆனா இவருடைய ஸ்டாண்ட் என்னது, கடைசி நேரம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன் நாளை காலையில் முடிவை சொல்லுவேன்னு சொன்னாரு? ஏன்? அப்ப நிச்சயமா என்ன நம்ம யோசிக்கணும், அங்க ஏதோ பேரம் நடந்திருக்கு அப்படின்னு தான் யோசிக்கணும். அந்த பேரம் படியாம போனதுன்னு எங்கிட்ட சொன்னாங்க சில பேர். இப்ப இது எல்லாமே உண்மையை சொல்லி எதை பத்தியுமே நம்ம நினைக்க முடியாது. இப்படி எல்லாம் பேச்சுக்கள் நடக்குதுன்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 5 பேர் உள்ள காங்கிரஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காம உங்களுக்கு எப்படிங்க நாங்க கொடுக்க முடியும், அதெல்லாம் சிக்கல் வராதா? அடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சு பார்த்தா எத்தனை துணை முதலமைச்சர் உருவாக்கு, இது மாதிரி ஏதோ பேச்சு நடந்துச்சு, அதை ரொம்ப ஃபர்மா டிக்ளைன் பண்ணிட்டாங்க. இல்லைங்க முடியாது. இதுக்கடையில அமமுக ஆளுடைய சப்போர்ட் அவங்க வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு இருக்காங்க, பிரேமலதா மேடம் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்க இன்னொரு தேர்தல் வராதுங்கிறதுக்காக வேண்டி நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்ம பேசிடலாமேன்னு சொல்லி முயற்சிகள் நடக்கணும்னு சொன்னாங்க. இதையெல்லாம் பார்த்து திருமாவளவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை நட்டத்தில் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போய் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு பேச்சு வந்தது. எந்த பேச்சை நம்ப முடியும்? அப்போ உண்மை என்ன தெரியுதுன்னா, நிச்சயமா விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இப்ப இருக்கு. என்ன எல்லாருமே ஒண்ணு சொல்லி இன்னைக்கு திருமாவளவன் ஏன் இது இவ்வளவு தூரத்துக்கு பட்டவர்த்தனமா சொல்றாரு அப்படின்னா, இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, திருமாவளவன் திமுக கூட்டிலிருந்து விலகி போறணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரா? ஏன்னா இதுவரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவன் சொன்னது, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது, இன்னொரு எலெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அரசுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு தான் இது வரைக்கும் சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு
ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண மறுதினமே நான் சொன்னேன், உங்க இதுல சொன்னேன்னு தெரியாது, திரு ஜென்ராம் அவர்களோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த அரசு 107 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா கூட இந்த அரசு கவலாது. ஏன்னா எந்த அரசியல் கட்சிக்குமே இன்னைக்கு மறுதேர்தல் வரணுங்கிறதுல ஒப்புதல் இல்லை. அதிமுக தவிர எந்த அரசியல் கட்சிக்குமே பிரசிடென்ட் ரூல் வரணுங்கிறதுல ஒப்புதல் இல்லை. அப்ப இவங்க இந்த அரசை வந்து காப்பாற்றத்தான் செய்வாங்க, அப்ஸ்டைன் பண்ணுவாங்க, அப்ஸ்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி அதே தான் நடந்தது கடைசியில் வந்து. அதனால வந்து இன் மை ஒப்பீனியன் இந்த கட்சியெல்லாம் ரொம்ப ஃபேமா வந்து இல்லை நான் ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அந்த இது நிலைப்பாடு எடுக்காத காரணம் என்னன்னா, கவர்னர் வந்து தேவையில்லாம வந்து ஒரு இது சொன்னார், எங்களுக்கு உனக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை கூப்பிடுவேன் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிகாரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு யாரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கிறாங்க? அப்ப எல்லாருக்கும் என்ன பயம் வந்துச்சுன்னா, இவர் 107 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி சொல்லும்போது கவர்னர் வந்து ஒரு ரிப்போர்ட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிட்டாருன்னா, இல்ல அரசு அமைக்கக்கூடிய அளவுக்கு எந்த கட்சிக்குமே இங்க வந்து மெஜாரிட்டி கிடையாது. இப்ப நம்ம 2 பேரும் போஸ்ட் போல் அலையன்ஸ் போனோம்னா கூட அதை அவர் கண்டுக்கிடாம இந்த மாதிரி ரிப்போர்ட் அனுப்பிட்டாருன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்து போனா கூட, இல்ல இது ப்ரீ போல் அலையன்ஸ்ல உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடலாமே. அப்போ மறுபடியும் என்ன ஆகும், எந்த இது தொங்கு சட்டசபைன்னு சொல்லிட்டு அனிமேட்டட் சஸ்பென்ஷன்ல வந்து சட்டசபை வச்சுட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துடலாம். அப்ப அதனால ஒரு 118ங்கிற நம்பரை காட்டுக்கே வேணும். இந்த மாதிரியான பாசிபிலிட்டி நடக்காம இருக்கிறதுக்கு இது டிஎம்கேயோட கால்குலேஷனா இருக்கலாம். அதுக்காக வேண்டிய டிஎம்கே வந்து ஒரு பக்கம் இவரை இங்க அனுப்பியிருக்கலாம் இவங்களை, இன்னொரு பக்கம் வந்து இந்த லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்தா என்ன தவறு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்கலாம். யூ கேனாட் ரூல் அவுட் தி பாசிபிலிட்டி. அவங்க யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி நான் நம்பல, அவங்க அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனா அதே சமயம் விஜய்க்கு வந்து சரியான அட்வைஸ் மே 10ஆம் தேதி வரைக்கும் நாங்க அவகாசம் கொடுக்கிறோம், அதுக்குள்ள தாவைக்காவுக்கு மெஜாரிட்டி அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். 10ஆம் தேதி வரைக்கும் நாங்க எந்த முடிவும் எடுக்க போறது இல்ல, 10ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்காத பட்சத்துல நம்ம அடுத்த கடத்தை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. அப்பனா அதுல வந்து ஒரு அடுத்த கால்குலேஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆமா இருக்கலாம். இப்ப விஜய்க்கு வந்து அட்வைசர்ஸ் வந்து இப்ப 2 கேள்வி திரும்ப திரும்ப வருது. அதாவது இன்டர்நெட்டை வந்து சமூக ஊடகங்களை வந்து விஜய் வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணாரு, அதுல சந்தேகமே இல்லை. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவ். தே ஹேட் லிட்டரலி டேக்கன் ஓவர் இன்ஸ்டாகிராமையும் ட்விட்டரையும் அந்த தாவேகா பார்ட்டியுடைய ஆட்கள் வந்து. என்னுடைய வினா, விஜய் வந்து அப்படிப்பட்ட பெரிய ஆர்கனைசரா, அல்லது விஜய் கட்சியில் உள்ளவங்கள எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆர்கனைசர்ஸ்? அப்போ விஜயுடைய தோன்றா துணை யாரு? இது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இதெல்லாம் போக போகத்தான் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் நினைக்கிறேன், இன்னைக்கு அவிழ்க்கப்படாது. இன்னொரு கேள்வி நான் கேட்கறது, அப்படி விஜய்க்கு ஒரு கரிஸ்மா இருந்து இந்த சமூக ஊடகங்கள் மூலம் தமிழ்நாட்டு மக்களையே தன் வசப்படுத்தும் போது பாண்டிச்சேரியில் ஏன் அது பலிக்கல? அங்க அவருக்கு ரசிகர்கள் இல்லையா? அங்க அவங்க இதை பயன்படுத்தலையா? அப்ப இப்ப 2 கேள்வி என்னன்னா, ஒருவேளை பயன்படுத்தாம இருந்திருக்கலாம், பாண்டிச்சேரி சமூக ஊடகங்கள் வந்து இந்த அளவு பயன்படுத்தாம இருந்திருக்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும் பயன்படுத்தியிருக்கலாம். அப்ப ஏன் பாண்டிச்சேரியில் பயன்படுத்தல? அங்க உள்ள ஆளுங்கட்சி ஜெயிக்கணும்னு விஜய் நினைச்சாரா? இந்த கேள்வி வரத்தானே செய்யும். அப்போ இன்னைக்கு வந்து அந்த காலத்துல சிவாஜி படத்துல டிஎம்எஸ் பாடினாரு, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்னு சொல்லி பாடினார்ல, அதான் பாட வேண்டியிருக்கு. இதுல யாரை வந்து உத்தமன் நினைக்கிறது? அரசியல்ங்கிறது ஒரு டர்ட்டி கேம், எல்லாருமே டர்ட்டி கேம் விளையாடுறதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. அதுல வந்து ஏடிஎம்கேல வந்து இன்னைக்கு வந்து 25 பேர் நினைக்கிறேன் இல்லைங்களா இங்க வந்திருக்காங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணி. 25. இப்போ இந்த 25ல ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து இபிஎஸ்க்கும் இவங்களுக்கும் இந்த பாஜக டெல்லி மேலிடத்துக்கும் பாலமாக செயல்பட்டவர்னு சொல்லப்படுது. டெல்லிக்கு போறதெல்லாம் இபிஎஸ் சார்பா அவர் தான் போவாரு, அவங்ககிட்ட பேசுவாரு. அவர் இன்னைக்கு ரிவோல்ட் பண்ணி இங்க வந்திருக்காருன்னா, வர்ற குரூப் வந்து ஆன்டி பிஜேபின்னு நினைக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா? இல்லை. வர்றவங்க அமைச்சர் வந்து பதவி பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான், அதாவது பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கு. இப்ப விஜய்க்கு உள்ள சிக்கல் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, காங்கிரஸ் வந்து நீங்க வந்து மதவாத சக்திகள் கூடயோ அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி யார் கூடயோ நீங்க சம்மதம் வச்சுக்கிடக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல அவங்க வந்திருக்காங்க காங்கிரஸ். இன்னைக்கு ஏற்கனவே அன்புமணியை வந்து இவர் சந்திச்சிருக்கிறாரு. அன்புமணி பார்ட்டி வந்து அப்சென்ட் பண்ணியிருக்காங்க, vote of confidence அப்சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 25 பேர் வந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன நாங்க ஆன்டி பிஜேபி சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப நீ காங்கிரஸ் என்ன செய்ய போகுது? எனக்கு சின்ன பிள்ளைல இருதலை கொள்ளி இரும்பு போல் தவித்தான் அப்படின்னு சொல்லும்போது அர்த்தம் விளங்காது, இப்பத்தான் விளங்குது. காங்கிரஸ் வந்து இருதலை கொள்ளி இரும்பு போல தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் எனக்கு வந்து விளங்குது.
இன்னும் அதனால இன்னும் சுவாரஸ்யமான காட்சிகள், பல காட்சிகள் வந்து நடக்கும். திருமாவளவன் வந்து ஆம், நான் இவர்ட்ட திரு ஜென்ராம்ட்ட பேசும்போது சொல்கிறேன். சிந்து பைரவிங்கிற ஒரு படத்துல ஒரு பெரிய பாடகரா வந்து சிவகுமார் வருவாரு. மிகப்பெரிய கர்நாடக சங்கீத மேதையா. அவரு வாழ்க்கையில வந்து சில சறுக்கல்கள் நடந்துரும். அந்த சறுக்கல்களின் காரணமாக ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போன அவரு, மறுபடியும் தன்னிலை உணர்ந்து, மறுபடியும் தன் உயர்ந்த நிலைக்கு போவார். அது மாரி திரும்ப மறுபடியும் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நான் விரும்புறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா, அவர்கிட்ட எனக்கு அளவு கடந்த அ மரியாதை இருந்தது. தன்னுடைய கட்சிய வந்து என்னைக்குமே அவர் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கட்சியா பார்த்ததில்லை. பட்டியலினத்தை சேராத இருவரை வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. போன போன தடவ ஷானவாசும், பாலாஜி இருந்திருக்காங்க. இப்பயும் வந்து அது மாரி ஃபீல் பண்ணியிருக்காரு. கேண்டிடேட் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. இதில இப்படியெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் என்ன சொன்னாரோ, ஏழை எளியவர்களுக்காக த புவர் அண்ட் தி அண்டர் பிரிவிலேஜ்ட், சோசியாலஜிக்கலி பேக்வர்ட் பீப்பிள் எல்லாருக்காகவும் வேண்டியும் அவர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்ச நாளா வந்து அதில தடுமாற்றங்கள் இருக்கு. ஆதவ அர்ஜுனா அந்த பார்ட்டிக்குள்ள நுழைஞ்ச காலத்துல இருந்து தடுமாற்றம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார். அவர் பேசின பேச்சுக்குனால. அதுக்கப்புறம் தொடர்ந்து தடுமாற்றங்கள தான் நம்ம பார்க்குறோம். பேபி வெளியூர்க்காரரு. அவர் ஏதோ பட்டவர்த்தனமா உண்மையை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஐய்யய்யோ! இந்த பாலிடிக்ஸ் வேற மாரி போலன்னு சொல்லிட்டு, மாத்தி மாத்தி பேசிட்டு ஓடுனாருன்னா, இவரு உள்ளூர்க்காரர் தானே. இவரு கார்த்தி செல்வன்ட்ட இப்படி ஒண்ணு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்க சொல்றதுல வந்து அப்படி நின்னாலும் பரவால்ல. ஆனா பத்திரிகைக்காரங்கள அடுத்து சந்திக்கும்போது, இல்ல, இல்ல நான் நேரடியா இல்ல ஏதோ எ எனக்கு அப்படின்னு மழுப்பலா பதில் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க நீங்க. அப்போ ஆமா. நிலை தடுமாறி, அதாவது குறள் வந்து சொல்லுவாங்க. "நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம், மலையினும் மாணப் பெரிது" அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லுவாரு. அது கஷ்ட காலத்திலயும் தன்னுடைய நிலைமையில இருந்து தாழாம இருக்காங்களே, அவங்க தான் ரொம்ப பெரிய மனுஷங்க. ஆனா பாலிடிக்ஸ்ல அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனித தன்மையை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அபூர்வம் தான். எல்லாருமே வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு? மன் கி பாத்ங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய புரோகிராம். அந்த புரோகிராம்ல உட்கார்ந்துட்டு அரசியல் பேசுறாரு பிரதம மந்திரி. இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியே அப்படி இருக்காரு. எல்லா மட்டத்திலயும் வந்து கீழ் மட்டத்திலயும் அது பரவிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்றத தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இன்னும் தமிழ்நாட்டுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு என்னன்னா, இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் கேம்ஸ். அரசியல் சித்து விளையாட்டுக்கள். இதுல வந்து நீங்க அத பண்றீங்க, இத பண்றீங்கலாம் இருக்கட்டும். இதையெல்லாம் தவிர இன்னொன்னு ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்கு. மக்கள் நலன்னு ஒண்ணு இருக்கு. அத பேசிட்டு தான் எல்லாருமே அரசியலுக்கு வர்றீங்க. அந்த மக்கள் நலனுக்கு என்ன செய்றாரு? அப்படிங்கிறத பத்தி இனிமே அதிகமா இதுவரைக்கும் இவர் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு கண்ணியம் காத்தார். ஒரு மிகப்பெரிய கண்ணியம் காத்தார். நாங்க உடனடியா அந்த அரச வந்து குறை சொல்ல மாட்டோம், விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னாரு. சில பேர் கேட்கறாங்க, அதை இப்பயே விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு. இன்னும் அவர் விமர்சிக்க ஆரம்பிக்கல. இவர் அரசின் மேல் கூறுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு வந்து அவர் விமர்சிக்க ஆரம்பிக்கல. இவர் வந்து கஜானாவ காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. அத வந்து அவர் சொன்னார். கஜானா காலி பண்ணிட்டு போல. 10,00,000 கோடி கடன் இருக்கு. இவருக்கு வந்து இம்மீடியட்டா இவர் சொன்ன வாக்குறுதிகள நிறைவேற்ற முடியல விஜய்க்கு. அது விஜய்க்கு நல்லா தெரியும். அதுக்கு வந்து இவங்க மேல பழிய போட பார்த்தாரு. அதனால முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. 10,00,000 கோடி கடன்ங்கிறது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? அதான் பட்ஜெட் சமயத்திலேயே சொல்லியாச்சே, எவ்வளோ கடன் இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நீங்க எவ்வளோ பேச்சு பேசுனீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு. சரியான கேள்வி. இன்னும் இவருக்கு வந்து சட்டமன்றத்தில வந்து சாதுரியமாக பேச தெரியவில்லை விஜய்க்கு. அது உண்மை. ஹி ஹாஸ் டூ பிராக்டிஸ். எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகரா தான் இருந்தாரு. அவருக்கு வந்து அரசியல் கட்சி அனுபவம் ரொம்ப நாளா இருந்தது. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா, கலைஞருடைய சாதுரியமான கேள்விகளுக்கு திக்கி திணறி போவார் எம்ஜிஆர்ன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா சில சமயம் இவர் ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் வந்து. கலைஞர் ஒரு தடவ சொன்னாரு. அ "நாங்கள் சாப்பிட்டு விட்டு போன மீதி இலையைத்தானே உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு இது ஒன்றும் புதிதில்லையே." அதாவது ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு புதுசு இல்லைங்கிற அர்த்தத்துல. ஆனா அதுக்கு உடனடியா எம்ஜிஆர் சாதுரியமா, "ஆ நீங்க எவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்களோ பார்க்கறதுக்காகத்தானே அந்த இலைய நான் பக்கத்துல வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது வந்து சாதுரியமான பதில். இப்போ இவருக்கு அது மாரி சாதுரியமா எந்த பதிலும் சொல்ல தெரியல. இவரு உதயநிதி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாரு. சாயந்தரம் இவர் வந்து ட்விட்டர்லயோ எதுலயோ ஒரு பெரிய பதில் போடுறாரு. தட்ஸ் நாட் த வே டு கண்டக்ட். பார்லிமென்டரி பாலிடிக்ஸ்ங்கிறதே வந்து அங்க பார்லிமென்ட்ல இருந்து அந்த இத வந்து நடத்தணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் வந்து சர்ச்சில் வந்து ஒரு தடவ வந்து ஒரு எதிர்க்கட்சியில ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருந்தாங்க. பயங்கரமான இப்ப நம்ம மொஹுவா மொய்த்ரா இருக்காங்களே, அது மாரி அந்த காலத்துல அந்த அம்மா பிரிட்டிஷ் பார்லிமென்ட்ல. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, "மிஸ்டர் ஸ்பீக்கர் சார், இஃப் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வேர் மை ஹஸ்பண்ட், ஐ வுட் ஹவ் கிவன் ஹிம் பாய்சன்." மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த பிரதம மந்திரி என்னுடைய கணவராக இருந்திருந்தால் நான் அவருக்கு விஷத்தை கொடுத்திருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கு இவர் சொன்னார், சர்ச்சில் சொன்னாரு, "மிஸ்டர் ஸ்பீக்கர் சார், இஃப் தி ஹானரபிள் மெம்பர் வேர் மை வைஃப், ஐ வுட் ஹவ் டேக்கன் தட் பாய்சன்." இந்த மதிப்புமிகு உறுப்பினர், பெண் உறுப்பினர் என்னுடைய மனைவியாக இருந்திருந்தால் அவர் கொடுக்கும் விஷத்தை மகிழ்ச்சியுடன் நான்
அருந்து இருப்பேன் அப்படி சொல்லி அவர் பதில் சொன்னார். ஆன் த ஸ்பாட். இதுதான் பார்லிமெண்ட்ரி, இது லைவ்லி டிபேட். அதுக்கு கண்டிப்பா வந்து விஜய் இது வரைக்கும் பழகலை. இனிமே ஆனா பழகிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுக்காக வேண்டி உடனடியா வந்து நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். பட் ஹி ஹேஸ் டு லேர்ன். இது வரைக்கும் அவர் பார்லிமெண்ட் பக்கமே வந்ததில்லை, சட்டமன்றத்து பக்கமே வந்ததில்லை. முதல் தடவை வந்து எடுத்தெடுப்புலேயே சிஎம் வந்திருக்காரு. பல பொறுப்புகள் இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான பொறுப்பு. ஹி இஸ் எக்ஸலன்ட் இன் டெலிவரி ஆஃப் ஸ்பீச். வெளியில வந்து ரொம்ப அழகா ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. எழுதி கொடுத்ததை வாசிக்கிறாரு. ஆனா நல்ல ஏற்ற இறக்கத்தோடு நல்லா வந்து பேசுறாரு. அது மட்டும் பத்தாது. அரசியல்ல வந்து ஆன் த ஸ்பாட். அதுல கலைஞர் வந்து ரொம்ப 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 ஆஹ், ரொம்ப அழகா சொல்லுவார். இது வந்து மதுவிலக்கை தளர்த்துவார்னு பேசியிருந்தது. அப்ப அவர் வந்து சொன்னாரு. அவங்க கேட்டாங்க, மதுவிலக்கு தளர்த்த போற பத்திரிகையாளர் கேட்டாங்க. அவர் சொன்னாரு இப்போதைக்கு மாறுதல் இல்லைன்னாரு. மறுநாள் கொட்டை எழுத்துல நியூஸ் வந்தது, மதுவிலக்கு தளர்த்தப்பட மாட்டாதுன்னு. அவர் சொல்லி 3வது நாள் வந்து மதுவிலக்கு தளர்த்திட்டாரு. உடனே மறுபடியும் போய் கேட்டாங்க, என்ன சார் நீங்க தான் சொன்னீங்க 3 நாளைக்கு முன்னாடி இப்போதைக்கு மாறுதல் இல்லைன்னு சொல்லி, இப்ப மாறுதல் இருக்கு. நான் சொல்ல வந்தது இப்போதைக்கு மாறுதல் இல்லைன்னு சொல்ல வந்தேன், நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுவும் தேவை அரசியலில். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் தேவை. அது நிச்சயமா வந்து அந்த சாமர்த்தியம் மட்டும் இல்லை, கலைஞர் மிகச்சிறந்த நிர்வாகி, ஆட்சி நிர்வாகி. அதுல சந்தேகமே கிடையாது. பல திட்டங்கள் வந்து அவற்றிருந்த பெரிய இது என்னன்னா, அந்த இதுல ஷேக்ஸ்பியர் பத்தி சொல்லுவாங்க. எலிசபெத்தின் ஏஜ்னு ஒரு ஏஜ். அந்த எலிசபெத் இவங்க வந்து குயினா இருந்தபோது வந்த டிராமட்டிஸ்ட் எல்லாம் பத்தி எலிசபெத் காலம், நம்ம இப்ப சொல்றோம்ல சோழர் காலம், குப்தர் காலம் சொல்ற மாதிரி எலிசபெத் காலம்னு சொல்லுவாங்க. அந்நேரம் ஷேக்ஸ்பியர் இருந்தாரு. அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, he found it of stones and left it of marbles. அந்த கவிதை உலகத்தை, கற்களாக இருந்த கவிதை உலகத்தை பளிங்குகளாக மாற்றிவிட்டு சென்றார் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கலைஞர்கிட்ட எந்த ஒரு ஸ்கீம் யாராவது சொன்னாலும் அதை அப்படி அதை கவனிப்பாரு. ஆனா 100% அதை எடுத்துக்க மாட்டார். என்னுடைய பேட்ச்மேட் ஆர்சி காந்தி வந்து ஆந்திராவுக்கு வந்து அப்சர்வரா போனார், எலெக்ஷன் அப்சர்வரா. போயிட்டு வந்து கலைஞர்கிட்ட வந்து சொன்னார், ஐயா நான் போன இடத்துல பார்த்தேன், ஒரு சில இடங்களை வந்து சந்திரபாபு நாயுடு ஒதுக்கி வச்சிருக்காரு. அங்க வந்து யார் வேணாலும் வந்து காய்கறி, பழங்கள் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படி சொல்லி வச்சிருக்காரு. மார்க்கெட்ல கிடைக்கிறத விட கம்மியான விலையில அங்க கிடைக்குது, ஜனங்கள் அதை விரும்புறாங்கன்னாரு. உடனே கலைஞர் வந்து கேட்டாரு, யார் வேண்டுமானாலுமா? இந்த ஒரு கேள்வி தான் கேட்டாரு. ஆமா சார், அடுத்த நாள் தான் இந்த உழவர் சந்தை வந்தது. ஆனா வித்தியாசம் பாருங்க, யார் வேணும்னாலும் வந்து அங்க விற்க முடியாது, உழவர் மட்டும்தான் வந்து விற்க முடியும். மிடில்மேன் வில் பி அபாலிஷ்ட். இதுதான் கலைஞருடைய சாமர்த்தியம், ஆளுமை திறன். அது மாதிரி நிறைய இருந்தது. தமிழகம் என்பது அப்படிப்பட்ட ஆளுமை திறன் படைத்த காமராஜ் போன்ற இதுல வந்து டிஎன்இபி சேர்மனா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நார்மலா போடுவாங்க. ரொம்ப திறமையான என்ஜினியர் ஒருத்தர் இருந்தாரு, அவரை போடணும்னு சொல்லி ஒரு காமராஜர் விரும்பினாரு. அப்ப ஐஏஎஸ் தரப்புல சொல்லப்பட்டது, இல்ல இது கன்வென்ஷன் என்னன்னா இதுல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் சேர்மன் இருக்காரு, டிஎன்இபிக்கு சேர்மனா இருப்பாரு. உடனே காமராஜர் வந்து கேட்டாரு, கன்வென்ஷன் என்னன்னா 100 வருஷமா பிரிட்டிஷ்காரன் தான் ஆண்டான், அதுதான் கன்வென்ஷன், அதையே வச்சிருக்கோம், நம்மளே ஆள ஆரம்பிச்சிட்டோம்ல, அது மாதிரி ஒரு என்ஜினியர் வந்து போட்டு பார்ப்போமே, அதுல என்ன இருக்கு, ஒரே வார்த்தையில அப்போ எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறாரா திருமா? ஒரு பக்கம் என்ன முதலமைச்சர் ஆக்கணும் ட்ரை பண்ணாங்கன்னு வெளிப்படையா சொல்றாரு. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்றாரு. தவைக்கால துணை முதல்வர் பதவியும் கொடுக்கறதாகவும் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்றாரு. அப்போ தனக்கான ஸ்பேஸ வந்து எல்லா தளங்களையும் உருவாக்க முயற்சி பண்றாரோ, அதை வெளிப்படையா சொல்வதன் முயற்சி மூலமாக? பண்றாரு, அதுல தவறு இல்லை. ஆனா மக்கள் மத்தியில அவரை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வந்து அவர் விட்டுறக்கூடாது, நல்லெண்ணத்தை வந்து விட்டுறக்கூடாது. இவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் என்ன அபிப்பிராயம் வரும்னா, இவர் பதவிக்கா எந்த பக்கம் வேணாலும் போய் சேருவாரா, யாரை பத்தி வேணாலும் குறை சொல்லுவாரா, இவரே சில முயற்சியெல்லாம் பண்ணிட்டு நான் ரொம்ப உத்தமனா இருந்தேன், எனக்கு முதலமைச்சர் பதிலாக வேண்டான்னு சொல்றாரு, இதை எந்த அளவுக்கு நம்புறது? இவர் துணை முதலமைச்சரா வந்தா தான் என்னை சேர்த்துக்கிட்டா தான் என் கட்சி ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னார்னு ஒரு பேச்சு வெளியில வருது, அதை மட்டும் நம்பாம இதை மட்டும் எப்படி நம்புறது? இப்படி எல்லாம் கேள்வி வரும்ல, நிச்சயமா வரும்ல. அதனால திரும்ப ஷுட் ஹவ் பீன் வெரி கேர்ஃபுல். பப்ளிக் இமேஜ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இதுல வந்து தளரக்கூடாது. அரசியல் பேசுவாங்க, எல்லாருமே அரசியல் சித்து விளையாட்டுகள் விளையாடுவாங்க. ஆனா எல்லாத்துலயுமே வந்து ஒரு பேசிக் சிவிலைஸ்டு பிஹேவியர் இருக்கிறதாக மக்கள் வந்து உணரணும். அப்படிப்பட்ட ஒரு பிக்சர் வந்து இருக்கணும். திரும்ப வந்து அதுல சமீப காலங்கள்ல வந்து திரும்ப திரும்ப தடுமாறுகிறார் அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட பப்ளிக் இமேஜ். இல்ல, இந்த முயற்சி எடுக்கப்பட்டது இல்லையா, அதிமுக திமுக முயற்சி அப்படின்றது உங்களுடைய பார்வையில இப்போ வந்து என்ன சொல்றாங்க, மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அவங்க ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு கவர்னர் சொல்றப்போ, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம், அதிமுக ஆட்சி செய்யட்டும், எடப்பாடி முதலமைச்சராக இருக்கட்டும், அல்லது திருமாவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், மற்றவர்களும் துணை முதல்வர்கள் யாராவது நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்றப்போ, அந்த முயற்சி அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அது மக்கள் கோவப்படுவாங்க, மக்களுக்கு எதிராக ஒரு செயல்பாடு அப்படின்னு நம்ம சில பேர் சொன்னாலும், ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சில பேர் கேட்கிறாங்கல்ல.
இல்ல கேட்கறாங்க. ஆனா இதுவரைக்கும் 50 வருஷமா வந்து எதிர் துருவங்களா இருந்து கட்சி நடத்திட்டாங்க. திடீர்னு இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, மக்கள் வந்து திகைப்படைவார்கள் அப்படிங்கிறது உண்மை. ம், ஒண்ணு. இன்னொன்னு, ம், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமா வந்து என்ன சொல்றாரு? என்னை முதல்வராக்குவதற்கு முயற்சி நடந்தது. சிந்தனை செல்வன் என்ன சொன்னாரு? எழுச்சி தமிழர் துணை முதல்வர் முதல்வராக ஆகிவிடுவார்ன்னு சொன்னாரு. அப்ப அந்த பேச்சு ஆமா, நடந்தது நிஜம். அப்ப இத ம், அவர் மறுக்கவில்லைங்கிறதும் நிஜம். ஆனா ம், இவர் அடுத்து என்ன ம், சொல்றாரு? இன்னும் அடுத்த நூற்றாண்டுகளுக்கு தலித் ஒருவர் இங்கு முதல்வராக ஆக முடியாதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அப்ப இது வந்து அந்த முயற்சிக்கு அந்த 2 கட்சிகள்ல சில இது தடங்கல்கள் இருந்திருக்கு. எதிர்ப்புகள் இருந்திருக்கு. ம், இவர முதல்வர் ம். ஆக்குறதுக்குன்னு நம்ம கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. உடனடியா வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. திருமாவ பற்றி. அதனால நீங்க கேட்கிற கேள்வி, அடிப்படை கேள்வி என்னன்னா, இந்த 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைச்சா அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப விஜய் வந்து இங்கிருந்து 24 பேர 25 பேர கூட்டு போயிருக்காருல்ல. அது மாரி ம். அவங்க செஞ்சிருந்தா என்ன அததான் தப்பு இருக்கு? நியாயப்படுத்துறாங்க. இவரு மட்டும் அத பண்ணலையான்னு கேட்கறாங்க. அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. ஆ இப்ப அதுல வந்து என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப ஜேஎன்கேல வந்து இவங்க பிஜேபியும் அந்த முஃப்தியுடைய பார்ட்டியும் சேர்ந்து முஸ்லீம்கள்லாம் சேர்ந்த ஒரு பார்ட்டியும் சேர்ந்து அங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க. 2 டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஒண்ணுக்கொண்ணு நேரெதிரான கொள்கைகளை கொண்டவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. என்னாச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆட்சி எத்தனை நாளைக்கு நீடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்ப இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை என்னன்னா, சில அடிப்படை கொள்கைகள்ல டிஎம்கே வந்து இன்னைக்கு கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இந்தியாவுல பிஜேபி எதிர்க்கிற 2 பார்ட்டி, முழுக்க முழுக்க கருத்தியல் ரீதியா எதிர்க்கிற 2 பார்ட்டி திமுகவும், கம்யூனிஸ்ட் கட்சியும் தான். காங்கிரஸ் கூட கிடையாது. காங்கிரஸ்ல கார்கேயும், ராகுல் காந்தியும் எதிர்க்கிறாங்க. ஆனா கமல்நாத் எதிர்க்கிறாரா? அவங்களுடைய கட்சியில் உள்ள பெருந்தலைகள்லாம் பாருங்க. அவங்க எல்லாம் சாஃப்ட் ஹிந்துத்துவா. ஆனா இங்க ம், கட்சி ம், தலைமை தன்னுடைய கட்சியும் தன்னுடன் கூட இழுத்து செல்கிறது. இங்கேயும் சாஃப்டான ஆளுங்க இருக்காங்க. ஏன் திமுகல வந்து ஜாதி வெறி பிடிச்சவங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லையா? ஆனா அதற்கு இடம் கொடுக்காத அளவிற்கு கட்சி தலைமை ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. இந்த ம், 2 ம், கட்சியும். அப்போ இப்ப இவங்க வந்து பிஜேபியில ஒட்டு இல்லை, உறவில்லைன்னு சொல்லிட்டு இவரு வெளியில வந்துட்டாரா? வரலையே. ம், ம், அப்படி இருக்கும்போது ம். ஏற்கனவே சிஏஏலயும் ஃபார்மர்ஸ்லாலயும் இவர் வந்து இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவா தானே அங்க இருந்தாரு. இப்ப அப்படி இருக்க மாட்டார்ன்னு என்ன உறுதி? அப்ப இவர் வந்து சிஎம்மா வரணும்னு சொல்லி சொன்னா, சில வாக்குறுதிகள் பெறப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எந்த வாக்குறுதியும் பெறப்பட்டதா நமக்கு தகவல் இல்ல. விஜய் முதல்வராக வரக்கூடாது என்ற ஒரே ஒரு கொள்கை மட்டும் தான் இருந்தது அப்படின்னு தான் இதுவரைக்கும் நடந்த பேச்சிலிருந்து நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அது மக்கள் மத்தியில வந்து என்ன என்ன விதமான ஒரு ஆதரவு குரலை எழுப்பும்? அதனால அப்படி ஒரு இப்பயும் அப்படி ஆனா இப்ப வந்து இட்ஸ் நவ் டூ லேட். ஏன்னா 25 பேர் ஏற்கனவே போயிட்டாங்க. அவருக்கு இருக்கிறது 21 பேரும் என்னமோ இருக்காங்க. அவருடைய பார்ட்டில. எடப்பாடி பார்ட்டில. இப்ப ஆமா. 21யும் இந்த 70 வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? 91 பேர் வச்சுக்கிட்டு. ஆனா அன்னைக்கு உடனடியாக விரைந்து முடிவெடுத்திருந்தார்கள் என்றால், நாங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து திராவிட கொள்கைகள் நீர்த்து போய்விடக் கூடாது. இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற கொள்கை மட்டுப்படுத்தி விடக்கூடாது என்ற காரணத்திற்காக, இன்னொரு தேர்தல் மக்கள் மேல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக, பிரசிடென்சி ரூல் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக, நாங்கள் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். எங்களுடைய அதிமுகவை பொறுத்தமட்டில் பிஜேபியுடன் ஒட்டுறவு எங்களுக்கு கிடையாது. காங்கிரஸ் சொல்லிட்டு போனாங்கல்ல, ம், டிஎம்கேல ம். இருந்து அது மாதிரி இவங்க சொல்லிட்டு வந்திருந்தா அந்நியாரம் வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி எந்த பேச்சுமே வெளியில வரல. எல்லாமே இதுல வந்து கிராமத்துல வந்து ஆடு விக்கிறவங்க வந்து 2 பேரும் ஒரு கட்சிக்குள்ள ஒரு இது துண்டுக்குள்ள கை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அது மாதிரி தான் நடந்தது. நமக்கு என்ன ம், நடந்ததுன்னு ம். சரியா தெரியாது. தட்ஸ் எ ப்ராப்ளம். சதீஷினுடைய பதவியேற்பு விழாக்கு விஜய் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனா விஜய் அவர் கலந்து கொள்ளல. விஜயினுடைய ஸ்வேரிங் அண்ட் செரிமனிக்கு டெல்லியிலிருந்து சென்னை வந்த ராகுல் காந்தி, ஆனால் இங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து கேரளா போக முடியலையா விஜய்னால அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதுல ஏதாவது ஒரு ஒரு பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கா, காரணங்கள் இருக்கான்னு ஆராயப்படுது. குறிப்பாக இன்னும் ஏன் காங்கிரஸ்காரர்களுக்கு போஸ்டிங் போடல, அமைச்சரவையில பொறுப்பு குடுக்கலன்னு கேள்வி முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? காங்கிரஸ் வந்து இன்னைக்கு எந்த விதமான வலிமையோடும் இல்ல. இவங்க கூட, தாவேகா கூட. என்னைக்கு அந்த 25 பேர் இங்க வந்தாங்களோ, இப்ப நீங்க கேட்கல 25 சட்டப்படி என்ன? அந்த 25 பேரும் கட்சி தாவல் தடை சட்டத்துல உடனடியா டிஸ்மிஸ் பண்ணணும். அப்புறம் ம், நாங்க தான பெருசுன்னு காங்கிரஸ் என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா 24ன்னு வச்சுக்கோ. 134 24 போக 110 தானே மொத்தம். ம், இவங்க அத்தனை ம், பேருக்கும் பதவி இழந்துச்சு. ஏன்னா 110 தானே சட்டமன்றத்தில் இருக்காங்க. அடுத்து எலெக்ஷன் வந்து அந்த 36 24 பேர் வர்ற வரைக்கும் 234 வந்து 24 போக 210. 107ங்கிறது இவர்ட்ட இருக்கு. இப்ப அந்த ஆமா. 210 மெஜாரிட்டி எவ்வளவு? 106 தானே. அப்ப எந்த கட்சி ஆதரவுமே இல்லாம தாவேக்கா வந்து மெஜாரிட்டியோட தான் இருக்கும். அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்துல பதவி போச்சுன்னா. அப்படி பதவி போகாம ஸ்பீக்கர் வந்து
இல்ல அவங்கள வந்து நான் வந்து அவங்க செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்தாருன்னா உடனடியா எடப்பாடி என்ன பண்ணுவாரு, கவர்னர்ட்டு போவாரு. கவர்னர்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க. அது ஒரு 2-3 வருஷம் இழுக்கும். அப்படி இழுத்தாலும் இவருடைய ஆட்சிக்கு வந்து எந்த விதமான பங்கமும் இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ், இன்னைக்கு காங்கிரஸ் இந்த 5 பேர் இவங்ககிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு போனா விஜய்க்கு எந்த நஷ்டம் கிடையாது. இது காங்கிரஸுக்கும் தெரியும். அந்த இக்கட்டான சூழ்நிலை தான் காங்கிரஸ் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவர் வந்து சதீஷன் சிவலிங்கம் போலன்னா அதை பத்தி இவங்க வந்து வெளிப்படையா ஒண்ணும் பேச முடியாது. இல்ல காங்கிரஸுடைய முயற்சி அன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.